வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பயிற்சியால் அதிக பாதிப்புகளையும் துன்பங்களையும் உறவு சிக்கல்களையும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய இரத்த பந்தங்கள் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனியாக வந்துவிட்டால் கஷ்டங்கள், உடல் நலத்தில் பாதிப்புகள், பொருள் இழப்புகள், உறவால் பல வகையான போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். 12 ராசிக்காரர்களும். ஒரு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டிருந்து திடீர் என்று சரிவுகளும் நஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் வருகிறது என்றால் ஆரம்பத்தில் பெரிதளவு சந்தேகம் யாருக்கும் வராது. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேரம் சரியில்லைன்னா போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வா, போய் நவகிரகத்தை சுற்றிட்டு வா, உனக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு வானவங்க. இன்னும் பிரச்சனை அதிகமானால், ஜாதகத்தை பார்த்தியா, ஜாதகத்தில் 7.5 சனி, மற்றபடி அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக இருக்கா போய் பாருன்னு சொல்லுவாங்க. நீங்களும் போய் ஜோதிடத்தில் பார்ப்பீங்க. 7.5 சனியாக இருக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அர்த்தாஷ்டம சனியாக இருக்குங்க, உடல் நலத்தில் பாதிப்பு வரும். கண்டக சனி, யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக சிந்தித்து நண்பர்களை சேரு, பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடும். அஷ்டம சனிங்க, எல்லா வகையிலும் நஷ்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். இது ஒரு ஜோதிடம் பார்க்க வந்த ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய பலன். ஆனால் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பலனாகப்பட்டது முற்றிலும் மாறுபட்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பதிவு. காரணம், சனி பகவான் எந்த நாளிலும் நல்லது செய்ய மாட்டார். 3, 6, 11ஆம் இடங்களில் வரும்போது கூடவா நன்மைகளை செய்ய மாட்டார். சனி பகவான் நல்லது செய்கிறார், நன்மைகளை செய்கிறார் என்றால் 3, 6, 11 செய்வார். இருப்பது 12 ராசி. சனி பகவான் 12 ராசியும் சுற்றி வர 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகளில் அவர் நன்மைகளை செய்யக்கூடியது 3ஆம் ராசிக்கு வந்தால், அதாவது உங்கள் ராசிக்கு, எந்த ராசியோ உங்கள் ராசி, மேசமாக இருக்கலாம், கன்னியாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம், மீனமாக இருக்கலாம், எந்த ராசியோ அந்த ராசிக்கு 3இல் வரும்போது நன்மையை செய்வார். 6இல் வரும்போது நன்மைகளை செய்வார். 11ஆம் இடங்களில் வரும்போது நன்மைகளை செய்வார். இப்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். 3, 6, 11ஆம் இடங்களில் வரும்போது மிகப்பெரிய நன்மை, லட்சாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம், வீடு மனை அமையும், காலி மனை இருந்தால் நல்ல வீடு அமையும், கடன்கள் தீரும், நோய்கள் உங்களை விட்டு விலகும், சொத்து சேர்க்கை உண்டு, வண்டி வாகன யோகம் உண்டு, வெளிநாட்டுக்கு போய் பணத்தை சம்பாதிக்கும் யோகம் உண்டு. இப்படியெல்லாம் பல வழியில் பல வகையில் பலன்களை சொல்கிறாங்களே, அனைவருக்கும் ஒரே சமமாக ஏன் நடக்க மாட்டேங்கிறது என்ற கேள்வி இருக்கும். அதுதான் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த
கிரகங்களுடைய பலன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போது சனி பயிற்சியால் பாதகங்கள் வராமல் தடுக்கும் பரிகாரங்களை செய்ய வேண்டிய ராசிகள். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி. சனி பகவான் எப்படியெல்லாம் உங்களுக்கு தீமைகளை செய்வார் என்பதை உணர்ந்துவிட்டால், தெரிந்து கொண்டால், நன்மைகள் வருவதை உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும், தக்க வைத்து கொள்ள முடியும். 7.5 சனியை இப்போ தாங்க பிடிச்சிருக்கு. ஆனால் காசு பணம் இல்லை, நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது. இதுக்கு சனி பகவான் மட்டும் காரணம் கிடையாது. யாரை கேட்டாலும் ஒரு கஷ்டம்னு வந்துட்டாக்கா யாரெல்லாம் ஏமாந்தவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, இல்லைன்னா அவங்க மேலே குறையும் குற்றங்களும் சொல்வாங்கன்ற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே சனி பகவான் மீது தான் நமது பார்வைகள் திரும்பும். சனி பகவான் நீங்கள் செய்த கர்ம வினைகளை வேருடன் அறுப்பவர். அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். நீங்கள் நல்லது செய்கிறீங்களா, நீ நல்லது செய்ததால் என்னவெல்லாம் கெட்ட பலன்களை அனுபவிக்கிறீங்க பாருங்கன்றதை உணர்த்துவார். நீங்கள் கெட்டது செய்தீங்களா, கெட்டது செய்தால் இதையெல்லாம் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை உங்களுக்கு அந்த கெடு பலன்களை தந்து உணர்த்துவார். அப்போ நல்லது செய்கிறதும் தப்பு, கெட்டது செய்கிறதும் தப்பான்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் அதை சொல்கிறதில்ல. உன்னை காப்பாற்றிக்கும். பறவைகள் வனத்திலும் சரி, எந்த ஊரில் போய் அது இரையை தேடினாலும் அது இனத்தோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், வீடு இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், வேலைங்க இருக்கும். அதையும் உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல நிலையில் பார்த்துக்கொள், மற்றவர்களை நம்பாத. நல்லா தான் பேசுகிறீங்க, என் குடும்பத்தை நம்பி தான் நான் ஏமாந்தேன் இப்படின்ற வார்த்தையும் வரும். ஏமாற்றம் அடையலை, கெட்டவர்களை இதனால் வரையில் நம்பிக்கொண்டு இருந்திருக்கிறீங்கன்றதை உணர்த்துவார். சரி, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டோம், பலன்களுக்குள்ளே போயிடலாம். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக சனி பகவான் வந்திருக்கிறார். இப்போது எப்பொழுது இருந்து நன்மையை செய்வார், எப்படியெல்லாம் செய்வார், கெடு பலன்களை எப்படி தருவார். 11ஆம் இடத்தில் இருந்தார் இல்லையா, 11ஆம் இடத்தில் அள்ளி கொடுத்தாரோ கிள்ளி கொடுத்தாரோ அதிலிருந்த வருமானத்தையோ லாபத்தையோ நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள பயன்படுத்தாமல் வீணான விரயங்களை செய்திருந்தால் அந்த விரயங்களை ஏன் செய்தோம் என்பதை உணர வைப்பார். உன்னை காப்பாற்றி கொள்ளாமல் உன்னுடைய உடல் நலத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளாமல் நீ தவறான வழியில் செலவு செய்ததுக்குண்டான தண்டனையை கொடுப்பார். பணத்தின் அருமையும் உறவுகளுடைய அருமையும் என்னவென்று உணர்த்துவார். இதுதான் சனி பகவான். சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை தர வேண்டும் என்றால் சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால்தான் அதிகப்படியான பாதிப்பாக இருக்கும். தசா நல்லா இருக்கான்னு இப்போவே பார்த்துக்குங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. இது 1 வருஷத்திலே இல்லை 7.5 மாதத்திலே போகிறதில்ல, 7.5 ஆண்டு காலம் பொறுமையாக இருக்கணும். அடுத்த ராசியாக வருவதே சிம்ம ராசி தான். சிம்ம ராசி என்பது சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. அதற்கு அஷ்டம சனியாக வந்திருக்கிறார். அஷ்டம சனின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கக்கூடாதோ அந்த நிலையில் அவர்களை வைத்து மிகப்பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய இடத்தில் சனி பகவான் வந்துவிட்டார் என்ற அர்த்தம். சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க இதனால் வரையில் எதிரியோ
எதிர்ப்புகளோ தடைகளோ தாமதங்களோ ஓரளவுக்கு இருந்திருந்தால் அவர்களுடைய முழுமையான குணமும் ஆக்ரோஷமான செயல்களும் இப்பொழுது அதிகப்படியான வேகத்தில் செயல்படும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அஷ்டம சனின்றது முதலில் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தில் கையை வைப்பார். அடுத்ததாக குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதற்கடுத்ததாக அவர் ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய எதிரிகளையும் துரோகிகளையும் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களை தர வைப்பார். பொருள் இழப்பு, வருமான குறைவு, எந்த தொழில் செய்தாலும் அதில் நன்மையும் கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது இந்த காலகட்டத்தில் தான். உயிருக்கு உயிராக பழகியவர்கள் கூட உபத்திரவம் செய்து ஓரங்கட்டக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் இருப்பிற காலம் இது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் சிறு வயது முதல் வயதான காலம் வரையில் இதே பலன்களாக இருக்குமா என்றால், ஒரு பொறுப்புகளை சுமக்கின்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இவ்வளவு பாதிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு உடல் நலத்தில் பாதிப்பு, அதனால் பண விரயம். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் பெருசாக ஊதி பெரிய பிரச்சனைக்கு சொல்லிடுவார். இல்லை கொடுத்த பணத்தால் பிரச்சனை, வாங்கிய பணத்தால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், இது எல்லாத்தையும் சந்தித்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் சிம்மராசி தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா என்பதை சொந்த ஜாதகம் தான் முடிவு செய்யும். அடுத்தது கன்னிராசி. தவறான பாதைகளில் கொண்டு சென்று தவறாக வழி நடத்தி அதற்கு பிறகு வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலையில் கன்னிராசியானவங்களுக்கு கண்டக சனியாக இருக்கிறார். இப்பொழுதே உங்களை மாற்றிக்கொண்டால், இப்பொழுதே உங்களுக்கு தவறான வழியில் போகாமல் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. தவறையும் தவறு செய்துவிட்டால் நிம்மதி பறி போயிடும். சரி, மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே உங்களுக்கு, நீங்கள் தவறான பாதை, தவறான சேர்க்கை, தவறான நட்பு, தவறான முடிவு எடுக்காமல் இருந்தாலே பரிகாரம்தான். பொறுமையாக இருங்க. அடுத்தது தனுசு. அர்த்தாஷ்டம சனி. உடல்நலத்தில் பாதிப்பும், குடும்பத்தில் சிக்கல்களும், உறவால் பல வகையான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடம் இல்லையா? 4ஆம் இடம் என்றது வீடு, வண்டி, வாகனம், உடல் நலம், தாய் வழி உறவு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அவர்களால் எண்ணற்ற துன்பங்களாக இருக்கும். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்து வருகின்ற பாதகங்களை தடுத்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னாக்கா, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதி அவர். அதனால் சனி பகவான் ஒருவருக்கு கெட்ட இடத்திற்கு வந்துட்டார்னா முதலில் பொருள் விரயம், அடுத்தது வருமான குறைவு, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லை, உங்களால் அவங்களுக்கு நன்மை இல்லை என்ற அளவுக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக இருக்கணும். சனி பிரீத்தி செய்வதும் நல்லது தான். முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வணங்கி வருவது மிக சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். அதற்கடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குடும்பத்திலிருந்து குழப்பங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் கழிவுச்சனியாக இருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது நன்மைகள் என்பது சிறிதளவு நடக்கும். முழுமையான கெடுபலன் சொல்ல முடியாது. நன்மைகள் என்பது அவ்வப்போது நடக்கும். அது பெருசாக வெற்றியாக இருக்காது. விழுந்த அடி அந்த மாதிரி. அதனால் பொறுமையும் நிதானமும் மிக அவசியம். 2.5 ஆண்டு காலம் பொறுமையாக இருந்த போது 5 வருஷத்தை கடந்து வந்துட்டீங்க. இந்த 2.5 வருஷத்தை கடந்து வர்றது மிக மிக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, காசு பணத்தை கேட்டாலும் கொடுக்க ஆள் இல்லை. கொடுத்த காசை நீங்களே கொடுக்க முடியாத அளவுக்கு பாதக நிலையில் இருக்குது. எல்லாம் மாறும். சிறிது காலங்கள் என்பது
கஷ்ட நஷ்டங்களை சந்தித்தாலும் அதற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மைகளை சனி பகவானே செய்வார். இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு அதிகப்படியான துன்பமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த வரையில் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவன் ஆலயம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் மனமுருகி வேண்டி வாங்க. உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை நிதானம் கடைபிடிப்பது மிக அவசியம். மீனராசி ஜென்ம சனியாக இருக்கிறார். ஆனால் ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ராசியிலே இருப்பதினால் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும், அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் வலம் வருவதும் உங்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். செய்து பாருங்கள். நற்பலன்கள் என்பது தடைப்பட்டு இருந்தால், கெடுபலன்கள் அதிகமாக இருந்தால் முற்றிலும் மாறுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அடையக்கூடிய காலமாகவே மாறும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.